இலங்கையில் ஒரு சிறைச்சாலையில் பார்த்துட்டிங்கன்னா 2 போதைப்பொருள் குரூப்புக்கு நடுவில் பயங்கரமான சண்டை. எதுக்குன்னா ஜெயிலுக்குள்ளே யார் போதைப்பொருளை விற்கிறது, அதுதாங்க சண்டையை. பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இங்கே சிறை அதிகாரிகள் தடுக்க வந்தால் அவங்கள போட்டு கொல்றாங்க. இந்த சண்டை மிகப்பெரிய கலவரமாக வெடித்து 700க்கும் மேற்பட்ட கைதிகள் இந்த கலவரத்தில் ஈடுபடுறாங்க. இதை தடுக்கவே முடியலை. கிட்டத்தட்ட 30 பேர் இறந்துடுறாங்க. அதில் 8 சிறை அதிகாரிகளும் உண்டு. நிலைமையை யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய கலவரமாக இருந்திருக்கும் அப்படின்னு. கடைசியாக அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு துப்பாக்கி சூடு தான் நடத்துகிறாங்க. அப்படி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் என்ன நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இலங்கைக்கு போகணும். அங்கே கொழும்பு எல்லாருக்குமே தெரியும். அந்த கொழும்புலேருந்து வடக்க 35 கிலோமீட்டர் தொலைவில் நீர்கொழும்பு அப்படின்னு சொல்லப்படுற ஏரியா இருக்குங்க. அங்கே உள்ள சிறைச்சாலையில் 650 பேரை அடைக்கலாம், அவ்வளோதான் கெப்பாசிட்டி. ஆனால் இலங்கையில் அதிக குற்றம் நடக்கிறதுனால 2400 பேரை அந்த பர்டிகுலர் சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருக்காங்க. இதுவே யோசிச்சு பாருங்களேன், சின்ன சண்டையே பெரிய கலவரமாக மாறிடும்ல. ஏன்னா 650 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2400 பேர் அடைச்சி வச்சுருக்காங்க. ஜூலை 5ஆம் தேதி 6ஆம் தேதி தான் மிகப்பெரிய கலவரமாக வெடிக்குது. அந்த சிறைச்சாலையில் பார்த்துட்டிங்கன்னா 2 குரூப்பு போதைப்பொருள் விற்கிறவங்க. அவங்க சிறைச்சாலைகளையும் விற்கிறாங்க. அது சிறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்குமாங்கிறது டவுட்டு தானே. இப்படி அங்கே 2 குரூப்பு போதைப்பொருளை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப்பில் உள்ள 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சிறை அதிகாரிகள்கிட்ட, எப்பா அந்த குரூப் அதிகமாக போதைப்பொருள் விற்கிறாங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. இப்படி தகவலை சொன்னோன்னே, நீ என்னை கோத்து விட்றியா அப்படின்னு ஜூலை 5ஆம் தேதி 2 பேர் தகவல் கொடுத்தாங்கல்ல, அவங்கள சிறையில் வச்சே போட்டு தள்ளுறாங்க, அடித்தே கொல்றாங்க. இப்படி தான் அந்த கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இங்கே சாப்பாடெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த நேரத்தில் பயங்கரமான சண்டை வெடிக்குது. எப்படி நீ கொன்ன அப்படின்னு 2 குரூப்புக்கு நடுவில் பயங்கரமான சண்டை. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. சிறை அதிகாரிகள் தடுக்க பார்க்குறாங்க. அப்படி தடுக்க வரவங்கள போட்டு அடிக்கிறாங்க. அடிக்கிறதுனா சும்மா நார்மலான அடியெல்லாம் இல்லை, கொல்ற அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்க. கலவரம் பெருசாகிட்டு இருந்தோன்னே உடனே இந்த சிறை அதிகாரிகள் கொழும்பில் இருக்க வெளிக்கடை சிறை அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு டீம் வேணும் அப்படின்னு. அங்கே வெளிக்கடையில் உள்ள 27 வயசான ஒரு சிறை அதிகாரி தன்னோட அம்மாவுக்கு அடித்து, நான் இது மாதிரி நீர்கொழும்பில் உள்ள சிறைச்சாலைக்கு போக போகிறேன், அங்கே சண்டை நடக்குதான், கலவரம் பெருசாக இருக்கான், அதை அடக்க போகிறோம் அப்படின்னு அம்மாட்ட சொல்லிவிட்டு அவங்க உடனே அந்த டீமில் கிளம்புறாங்க. அந்த டீமில் ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்க. அந்த டீம் அங்கே போய் சேருது. ஆனால் அவங்களாலையும் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியலை. இன்னமும் ஏகப்பட்ட பேர் வராங்க. ஏன்னா கலவரத்தில் ஈடுபடுறவங்க ஒரு 10 பேர் 20 பேர் கிடையாது, சிறையில் உள்ள 700 பேர். 2400 பேரில் 700 பேர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இங்கே சிறை அதிகாரிகள் உள்ளே போனால் அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. செங்கலில் போட்டு மண்டையிலே அடிக்க வேண்டியது. பயங்கரமான காயங்கள் இங்கே சிறை அதிகாரிகளுக்கு ஏற்படுது. இதனால் 8 சிறை அதிகாரிகள் இறக்குறாங்க. இந்த கைதிகள் சும்மா இல்லை, சிசிடிவி உடைக்க வேண்டியது. அதை தாண்டி ஸ்கேனர் இருக்குது, போதைப்பொருள்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. அந்த ஸ்கேனரை போட்டு உடைக்க வேண்டியதுன்னு எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. சிறை அதிகாரிகளை துரத்திக்கிட்டு வாசல் வரைக்கும் வராங்களா, சரி இனிமேல் சும்மா விடக்கூடாது, தப்பிச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், நம்ம துப்பாக்கி சூடு தான் நடத்தி ஆகணும்னு துப்பாக்கி எடுத்து கைதிகளை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. கைதிகளும் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலவரத்தையும் போலீஸ் துப்பாக்கி சூடு வச்சு அடக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்களோட கவுண்ட் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேரில் நான் சொன்ன மாதிரி 8 பேர் சிறை அதிகாரிகள். நான் சொன்னேன் அந்த 27 வயசான ஆள்னு, அவர் மெனக்கட்டு அங்கே வெளிக்கடை சிறைச்சாலையிலேருந்து இங்கே போகிறாரு. அவரும் காயமடைஞ்சு இறந்து போகிறாரு. அவங்க அம்மா இங்கே டிவியை கால் ஆன் பண்ணி பார்த்துருக்காங்க. இது மாதிரி இவ்வளோ பெரிய கலவரமாக வெடிச்சிட்டுன்னு தெரிஞ்சோடனே அவங்க பதட்டம் அடைஞ்சு தன்னோட பிள்ளைக்கு 100 வாட்டிக்கு மேலே அடித்து பார்க்குறாங்க. பிள்ளை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தகவல் கிடைக்கிது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. இவங்க போய் பேசினா கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க புள்ள இறந்து போகிறாங்க. அதை தாண்டி இன்னொரு 27 வயசான ஆள், அவங்களுக்கு ஒரு கை குழந்தை தான் இருக்குது. இன்னொரு 41 வயசான போலீஸ் ஆஃபீஸருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தை, அப்புறம் 7 மாத குழந்தைன்னு இருக்குது. இப்படி சிறை அதிகாரிகள் இறந்து போகிறாங்க. அதை தாண்டி கலவரம் பெருசாக வெடிச்சது அப்படின்னு மீடியாவில் செய்தி வந்துட்டா, இதனால் சிறையில் இருக்க கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே சிறைச்சாலைக்கு வெளில வந்துடுறாங்க. இந்த சம்பவம் இலங்கை ஃபுல்லாக காட்டுத்தீயாக பரவுது. அதை தாண்டியும் இந்த சம்பவத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடுது. இந்த 8 சிறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்களோட உடலை கொழும்பில் உள்ள
வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வராங்க. அங்கே இந்த மரியாதை வந்து நடக்குது. இலங்கை தேசிய கொடியை போர்த்தி அப்புறம் நீதி அமைச்சர் வராங்க. அப்புறம் மற்ற அதிகாரிகள்லாம் வந்து அங்கே இறுதி அஞ்சலி வந்து நடக்குது. அதை தாண்டி இங்கே அதிகாரிகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்துனாங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நீதி அமைச்சர்கிட்ட முறையிடுறாங்க. நீதி அமைச்சர் அதுக்கு ஓகே சொல்லிவிட்டு மீடியாட்ட இந்த கலவரம் நடந்ததுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை தாண்டி அங்கே கலவரம் நடந்துட்டு சிறைச்சாலையே நாசமாயிட்டு அங்கே உள்ளவங்களை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றணும்ல, அதுக்கான பணிகள் நடக்குது. பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுறாங்க. இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. கைதிகள் உரிமைகள் பாதுகாக்கிற ஒரு அமைப்பு ஒன்று இது மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி அந்த சிறைச்சாலையிலேருந்து பல்வேறு சிறைச்சாலைக்கு மாற்றினாங்கல்ல, அந்த கைதிகளுக்கெல்லாம் அநியாயம் நடக்குது. 3 வேளையும் டார்ச்சர் பண்ணுறாங்க. இது மாதிரி கலவரத்தையா தூண்டுறீங்க அப்படின்னு பொழுதனைக்கு டார்ச்சர் நடக்குது, மனித உரிமை மீறல்கள் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி நீர்கொழும்பு சிறைச்சாலையிலேருந்து வெலிக்கடை சிறைச்சாலைக்கு வந்த ஒரு ஆள் மர்மமான முறையில் இறக்குறாராம். அது மாதிரி இன்னொரு சிறைச்சாலைக்கு போன ஒரு ஆள் மர்மமான முறையில் இறக்குறாங்களாம். இதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் அப்படின்னு இந்த அமைப்பு வந்து குற்றச்சாட்டு வைக்குது. இலங்கையில் நடக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. 2020 11 பேர் இறக்குறாங்க, 2012 27 பேர் இறக்குறாங்க, 1983 50 பேருக்கு நெருக்கமாக இறக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு காரணம் இருக்குது. அரசியல் காரணம், 2020 கொரோனா டயத்தில் ஒரு காரணம், அப்புறம் 2026 இப்போ அந்த போதைப்பொருள் காரணம் அப்படின்னு காரணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கலவரம் ஒன்றும் குறையிற மாதிரி தெரியலை. போதைப்பொருள் இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கு. அது வந்து சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தெரியாமல் போக வாய்ப்பில்லை இல்லை. அதனால் சிசிடிவி வைக்கிறாங்க. அந்த சிசிடிவி மூலம் 1000 பேருக்கு நெருக்கமாக மாட்டுறாங்க அதிகாரிகள். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது. இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே கைதிகளை வந்து நெருக்கமாக வச்சுருக்காங்க. இலங்கையில் 26 சிறைச்சாலை இருக்குங்க. அந்த 26 சிறைச்சாலையில் 11,000 பேரை தான் அடைக்க முடியும். ஆனால் 41,000 பேரை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு. இதில் 2 விதமான கைதிகள் இருக்காங்க. ஒன்று விசாரணை கைதிகள், அப்புறம் தண்டனை வாங்கின கைதிகள். 2 பேரையும் ஒன்றா அடைச்சி வைக்க முடியாது. விசாரணை கைதிகளை தனியாக அடைச்சி வச்சுருவாங்க, தண்டனை கைதிகளை தனியாக அடைச்சி வச்சுருவாங்க. அதுக்கான காரணம் தண்டனை வாங்கினவங்க வந்து எப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நீ இன்னமும் தப்பு பண்ணு அப்படின்னு தூண்டி விட்டுட்டாங்கன்னா, இந்த விசாரணை கைதிகள்லேருந்து வெளில வந்து தப்பு பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கலாகிடும் தான் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இதுவே ஃப்ரீ டயத்தில் காலையிலையும் சாயங்காலமும் திறந்து விட்றாங்கன்னா அப்போ 2 கைதிகளை வந்து ஒன்றா கலந்துருவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னு தெரியாது. அங்கே வேறு வந்து போதைப்பொருள்லாம் விற்கிறாங்க அப்படின்னா நிலைமையை வந்து யோசிச்சு பாருங்கள். இதில் என்னென்னா 2021 9300 பேர் ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 41,000 பேர் இருக்காங்க. காரணம் என்னென்னா 2022 ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அது போதைப்பொருள் சம்மந்தமானது. இதனால் ஏகப்பட்ட மக்களை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டு இன்றைக்கி ஜெயிலே ரொம்ப வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஒரு சில ஆர்வலர்கள் சொல்கிறாங்க, எப்பா சின்ன தப்பு பண்ணுறவங்கள வீட்டுக்காவலே வைங்க, ஜெயிலை ரொப்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று 2014 ஒரு ஜெயிலை மூடியிருப்பாங்க, அதை ஹோட்டலாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சிறைச்சாலையை இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணணும், அதில் 2000 பேரை தூக்கி போடணும் அப்படின்னு அதுக்கான பிளான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி ஜெயிலில் மேற்பார்வையிடுறதுக்கு ஆளு பத்தலை அப்படின்னு சொல்லப்படுது. அதிகமாக சேரவும் மாட்டுறாங்களாம். அங்கே இது மாதிரி கலவரங்கள் நடக்குது. இப்போ நடந்த கலவரங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒன்று. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவனினுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.